வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கான வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ அந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த உடனே என்ன இப்படியுமா இருக்காங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஸோ அதை உங்களிடம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். நம்மளுடைய நண்பர்களில் ஒருத்தர் வீடியோ ஒன்று காமிச்சிருந்தார். அதில் யூடியூப்பில் ஒருத்தர் ஸ்கேல்பிங் பண்ணிகிட்ருக்கார். அவர் பேர் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. அவர் ஸ்கேல்பிங் பண்ணிகிட்ருக்கார். அது கேட்டால் ஒரு ஒன் கேண்டில் ஏன்னா 1 மினிட் 1 கேண்டில் என்ட்ரி 1 கேண்டில் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பேர் ஸ்கேல்பிங்னு வச்சுக்கிறாங்க. மொதல் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, நீங்கள் ஒரு பிகினராக உள்ளே வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கேல்பிங்கை கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தாக தான். உங்களுடைய ஒட்டுமொத்த கேபிட்டலையும் வைப் பண்ணிடும். சரிங்களா? இது இல்லைப்பா நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க, நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்கன்னா, எனக்கு இருக்கிற 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஸ்கேல்பிங் கையில் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களை மீட்டெடுத்து கொண்டு வர்றது அப்படின்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதிலிருந்து நீங்கள் மீண்டெழுந்து வர்றதும் சரி, ப்ராப்பராக நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறதும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலைல எடுத்தோடனே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஓகே கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இங்கே போய் என்ட்ரி ஆச்சுன்னா இங்கே போய் என்ட்ரி ஆச்சுன்னா இங்கே, புட் ஆப்ஷன் சைடு என்ட்ரி ஆச்சுன்னா புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் சைடு என்ட்ரி ஆச்சுன்னா கால் ஆப்ஷன். அவரே மாற்றிக்கிறார். இப்போ கால் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் இல்லை புட் ஆப்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லி மாறிக்கிறார். இப்படி மாறி எல்லா வீடியோஸில் இப்படி தான். ரெண்டாவது, அவர் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு ப்ரெஷரைஸ்டான ஆளாக மாறிடுறார். 2000 ப்ராஃபிட், 3000 ப்ராஃபிட், 5000 ப்ராஃபிட், எக்ஸிட். ஏன் அவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக ஒரு ட்ரேடை? ஆல்ரெடி மார்க்கெட்டுன்றது இருக்கிறதுலே மிகப்பெரிய ரிஸ்க்கான விஷயம். அதாவது மார்க்கெட்டுன்றது ஒரு ரிஸ்க்கு அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க்கே அதுதான். அப்படி ஒரு இதில் எதுக்கு அவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக நீங்கள் அதை எடுத்துக்கணும்னு தான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு அனாலிசிஸ் தெரியாதுன்றது தான் கன்ஃபார்மாக தெரியுது இதிலேருந்து. அப்போ நீங்கள் மார்க்கெட்டை எந்த டேட்டாவை கொண்டும் பார்க்குறதில்ல, ஜஸ்ட் ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் பார்த்துட்டு இதில் மேலே போனால் மேலே, கீழே போனால் கீழே அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக உங்களை நாங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு. பிளைண்டாக என்னை ஃபாலோ பண்ணுறதும் தப்பு. முதல்ல நான் எந்த டேட்டாவை வச்சு பேசுகிறேன்றதை அதை நீங்கள் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்றதை பார்க்கணும். அதிலேருந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். அப்போ நம்மக்கிட்ட மந்த்லி கோர்ஸை நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு வெபினார் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஒரு 2 ஹவர்ஸ் வெபினாரில் உங்களுக்கு சிம்பிளாக ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி பார்த்து அதில் ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் நம்ம அந்த வெபினார் அட்டன் பண்ணி. ஸோ வெபினார் லாஸ்ட் வீக்கும் கண்டக்ட் பண்ணோம், இந்த வீக்கும் கண்டக்ட் பண்ணுறோம். சண்டே ஒரு 4 to 6 நடக்குது. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு சாம்பிளாக அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா மந்த்லியில் பண்ணலாம். அப்போ நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்னையை நீங்கள் பிளைண்டாகவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம அப்படி பிளைண்டாகவும் யாருக்கும் சொல்கிறதில்லை. நீங்கள் இன்றைக்கி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும்னா கால் ஆப்ஷன் எடுக்கும், புட் ஆப்ஷன் எடுக்க புட் ஆப்ஷன், அந்த மாதிரி நம்ம சொல்கிறதும் கிடையாது. இந்த டேட்டுக்கு இந்த சினாரியோ வந்துச்சுன்னா நீங்கள் கால் தான் எடுக்கணும், இந்த டேட்டுக்கு இந்த சினாரியோ வந்துச்சுன்னா நீங்கள் புட்டு தான் எடுக்கணும், அப்படியும் கிடையாது. உங்களை டோட்டலாக ட்ரெயின் பண்ணி மார்க்கெட் சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், நீங்கள் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ட்ரைனிங் இருக்கும். நான் ஒரு இடத்துல ஒரு சில விஷயத்தில் நானே ஒரு சில டேட்டாவை பார்க்காம சொன்னால் கூட, வாய்ப்பு கம்மி இருந்தாலும் சொல்கிறேன், சொன்னால் கூட கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சொல்லணும். அது அப்படி இல்லை சார், இப்படி தான், இந்த பக்கம்தான் போகும்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற அளவுக்கு உங்களை நான் ட்ரெயின் பண்ணுவோம். அந்த அளவுக்கு இந்த ஒரு அனாலிசிஸ் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு நேற்றுக்கு நம்ம 900 ஸ்டார்டில் எடுத்தோம். அதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கீழே, அதாவது எங்கே நம்மளுக்கு 22,857 ஓப்பன் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஓப்பன் வச்சோடனே மேலே போய் 900, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ். நான் போட்டிருக்க லைன் 22,913ன்றது ப்ரீவியஸ் க்ளோஸ்.
ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போய் நின்று சஸ்டெயின் ஆக முடியாமல் அகெயின் கீழே வந்து ஓப்பனை கட் பண்ணும்போது தான் அவங்க டவுன் வர போகிறாங்கன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது ஃபஸ்ட்டு. இது ஒரு பேசிக்காக ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக இங்கேயே முடிவு பண்ணிட்டோம் கீழே தான்றதை. அப்போ நம்மளுடைய அனாலிசிஸே வேறு. அதாவது ஒரு 4-5 வருஷம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுடைய அனாலிசிஸ் மேக்ஸிமம் இந்த இடத்துலே வந்துடும். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே தான் கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே வரப்போகிறாங்கன்றதும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ஆனது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஸ்டர்டே லோ அதையும் ஓப்பனையும் பிரேக் பண்ணியாச்சு, ஓப்பனுக்கு பக்கத்தில் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணியாச்சுன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய இடம் 22,900 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ். இதை கழித்து பாருங்கள், 757ன்றது கரெக்டாக வரும். 22,757ன்ற லெவலை இதில் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வச்சு ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கணும். இதுக்கடுத்து நம்ம ஒன்று சொன்னோம், மந்த்லி லோ. அந்த மந்த்லி லோவில் வந்து மேனிப்புலேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த மந்த்லி லோ எங்கே இருக்குது நம்மளுக்கு? 786. அதுக்கு கீழே வந்து ரெண்டாவது வீக்லி லோன்னு ஒன்று இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் லோ என்ன நம்மளுக்கு? 774. அதுக்கு கீழேயும் வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ண வச்சு உள்ளே கொண்டு போயிருங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், நேற்றுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு வீக்லி லோவுக்கு கீழே எப்படி செயல்படுறாங்கன்றதை பார்க்கணும், அந்த லோவில் போய் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி லெவல்ஸை வச்சு இங்கேருந்து ஆக்சுவலாக இப்போ 900லேருந்து 750 வரப்போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சி வர்றாங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒன்று கால் ஷார்ட்டோ இல்லை புட் பையோ உங்களுக்கு உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ இது இல்லாட்டி இது ஒன்று ஸ்டாப் லாஸ் இல்லாத டார்கெட், அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரிக்கு இல்லை, முடிஞ்சு போன என்ட்ரி நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, அதை சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும். ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட்டில் வந்து இப்படி கீழேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா அந்த 100 பாயிண்டில் இடையில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த எட்ஜை ஸ்டாப் லாஸ் ஆகவும் இதை டார்கெட் வச்சாலும் சரி, இல்லை இதுக்கு இடையிலே உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டில் கிடைச்சாலும் வெளியே வர்றது பெட்டர். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லோ இல்லை ஒரு ஹையிலேருந்து மார்க்கெட் விழுகிறாங்கன்னா இங்கேயே நான் டிசைட் பண்ணணும், இந்த இடத்துல நான் டிசைட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சா சத்தியமாக யாருனாலே முடியாது. சரிங்களா? யாருனாலுமே முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணல, மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறது வேற ஒருத்தர். இது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், இன்றைக்கி 4.62 ட்ரில்லியன் ஓகேங்களா, அந்த அமௌண்ட் உள்ள மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்குது. அதில் ஆப்ஷன்ஸ்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட 399 lakhs crores, 399 லட்சம் கோடி. அதில் நம்ம ஒரு 10,000 15,000 ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கேபிட்டலாக வச்சுக்கிட்டோ, இல்லை ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கிட்டோ நம்ம மார்க்கெட்டை வந்து இங்கே தான் போகும் இங்கே தான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த கேபிட்டலைசேஷன் யார் கையில் இருக்கோ, அதிக பணம் யார் கையில் இருக்கோ, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க முடிவு பண்ணுறது தான் மார்க்கெட்டோட மூமெண்ட். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போகணுமே ஒழிஞ்சு அவங்க எந்த இடத்துல பை பண்ணுவாங்க எந்த இடத்துல செல் பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்டாக நான் அங்கே போய் பண்ணுவேன்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களால் வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆக முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த மூமெண்ட்டில் வந்து ஒரு லோ வச்சு ஒரு மேலே போகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு கன்சிடர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு சினாரியோவில் அதை என்ட்ரியோ ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த டார்கெட் போகிறதுக்குள்ளே நம்மளுடைய இடைப்பட்ட இடையிலே நம்ம எக்ஸ்டீட் ஆகி வெளியில் வந்துடணும். இதை ஃபுல்லாக நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்க எல்லா நாளும் உட்காந்துருந்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓவரால் ROI ரெட்டில் தான் முடியும். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துலையும் சொல்லிடுறேன். இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், நீங்கள் செபி ரிஜிஸ்டரே கிடையாது, NISM சர்டிஃபிகேட்டே கிடையாது, நீங்கள் இதை சொல்லக்கூடாதுன்னா என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வருவோம் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு வீக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கிற இடத்துல 22,795 கிட்ட நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துக்கிறாங்க, 22,800 ஸ்ட்ராடல். அப்போ அந்த ஸ்ட்ராடலோட அடிப்படையில் எடுத்துக்கிட்டால்
22,800 + 154 22,954. இந்த 950 அப்படின்றது ஏகப்பட்ட இடத்துல இந்த வாரம் ஃபுல்லாக சொல்லிட்டோம். அடுத்து 22,800 - 132 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 22,668. இதுதான் ஷார்ட் ரேஞ்சு. வைட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் 154 + 132 286. அப்போ அந்த 286 ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 23,086. ஓகேங்களா? அப்போ இதை மைனஸ் பண்ணிட்டா 22,514. அப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கான ஒரு வைட் ரேஞ்சு கிடச்சிருச்சா? இந்த வைட் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் முடிகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டை ஒரு புட் ஆப்ஷனோ ஒரு கால் ஆப்ஷனோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டை கொண்டு வந்து அவங்கள பை பண்ண வைப்பாங்க. இந்த 1 வீக்காக 2 வீக்காக அவங்களுக்கு அந்த மந்த்லி லோவில் எவ்வளவு சைட்வேஸ் போட்டு எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ இது எந்த இடத்துல பையர் எந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் செல்லராக மாறணும் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷனை செல் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு என்எஸ்சியில் தரக்கூடிய ஒரு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாவை வச்சு உங்களால் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து பெய்டு ஒரு டேட்டா வாங்கினாலும் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதனால் இதில் இருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா, ட்ரேட் நடக்கிறதே என்எஸ்சியில் தான். அப்போ என்எஸ்சிலேயே கொடுக்குற ஒரு டேட்டா, அதை வச்சு நம்ம எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 48,981 49,000 முடிச்சுக்கிறாங்க. இன்னமும் அவங்க அந்த 49,000 புட் ஆப்ஷனை ஐடிஎம் 49,000 கால் ஆப்ஷனையும் டிகே பண்ணுற நிலமையில தான் இருக்காங்க. 49,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 353 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 48,647 ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். 49,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 402 எடுத்துக்கிட்டா 50,402 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி நேற்று இருந்து 2 பேரும் போட்டியில் தான் இருந்தாங்க. ஒரு நெகட்டிவ் சினாரியோ அமைஞ்சனால கீழே முடிஞ்சிருக்காங்க. மறுபடியும் இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இவங்களுக்கு சாதகமாக இருக்கான்றதை பார்க்கணும். இதே மாதிரி நிஃப்டியில் நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுருவேன். நிஃப்டியில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய ரேஞ்ச் அமையுமா இல்லை ரேஞ்ச் சுருக்கமாகுமான்னு பார்க்கணும். இதிலே உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு ரொம்ப ரொம்ப கம்மி, பட் புட் ஆப்ஷன் சைடு ஒரு 3 பாயிண்ட் அஹெட்டாக தான் இருக்காங்க. அப்போ இதில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றதையும் ஃபர்தர் வீக்கில் தான் உங்களுக்கு இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி மாறுபாடு. ரெண்டாவது மார்க்கெட் சினாரியோ, இந்த சினாரியோ அப்படின்றதில் பேசிக்ஸும் உங்களுக்கு இந்த வெபினாரில் கவர் ஆயிரும். ஒரு சினாரியோவில் எப்படி பார்க்குறது அப்படின்றதையும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.